அடுத்த பாடல் 1759. மனம் புகுந்து என்னுயிர் மன்னிய வாழ்க்கை. இது முதல் அடி. இப்போ போன பாடல் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பரம்பொருளே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முடிச்சார். அந்த லிங்கமே பரம்பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. ஸோ அங்கிருந்து ஆரம்பிக்கின்றார். மனம் புகுந்து யார் மனம் புகுறா? அந்த ஆத்மலிங்கம் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்ற அந்த நல்ல ஆத்மலிங்கமே இவருடைய மனம் புகுந்து என் உயிர் மன்னிய வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு. என் உயிர் என்றால் இந்த உடம்போடு இருக்கக்கூடிய உயிர். அது மன்னுதல் அப்படின்னா நிலை பெறுதல். ஸோ நிலை பெற்று இவருடைய வாழ்க்கையில் இருக்கின்றது அப்படின்னு பொருள். இப்போ நிலை பெற்றுனா வாழ்க்கையே நிலை பெற்று நிற்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த உடம்பில் அந்த உயிர் எவ்வளவு நாள் இருக்கின்றதோ அதுவரை அது நிலை பெற்று இருக்கின்ற அந்த வாழ்க்கை. ஏன்னா வாழ்க்கைன்னு சொல்லிட்டார். வாழ்க்கைன்னா பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் தான் வாழ்க்கை. அதுவரை அது என்ன செய்தான்? அவருடைய மனம் புகுந்து அந்த உடம்போடு இருக்கக்கூடிய உயிரோடு பொருந்தி நிற்கின்றது, நிலை பெற்று நிற்கின்றது. அடுத்து மனம் புகுந்து இன்பம் பொழிகின்ற போது அப்படின்னு சொல்ற. அப்போ உள்ளே செல்றாரு. அந்த யாரு ஆத்மலிங்கம் உள்ள போகுது. உள்ள இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா இன்பம் பொழிகின்ற போது அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த இன்பம் என்று சொல்லப்பட்டதை ரெண்டு வகையா புரிஞ்சிக்கலாம். ஒன்று பேரின்பம் என்று புரிந்து கொள்ளலாம். சதா லயித்து கொண்டிருக்கிறது உள்ளிருந்து வரக்கூடிய ஆனந்தம், அது பேரின்பம் என்று ஒரு வகையில் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு வகையில் இந்த உலகியல் இன்பங்களை அனுபவிக்கின்ற போது, நுகர்கின்ற போது, ஏன்னா வினைகளின் காரணமாக பல இன்பங்களை இந்த உலகத்துல அனுபவிக்கிறோம். இந்த எல்லாவற்றையுமே பொழிகின்ற போது அப்போ உள்ள இருந்து என்ன பண்ணுதான்? எல்லா விதமான அருள்களை எல்லாம் என்னென்னலாம் ஆசைப்படுதோ அதெல்லாம் அது வாரி வழங்குகின்றது. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், நம்ம ஆசையை அனுபவிக்கணும், அதற்கேற்ற சூழ்நிலைகளை இறைவன் நமக்கு உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஒரு விஷயத்த சாப்பிடணும் அப்படின்னா அந்த ஒரு ஆப்பிள் சாப்பிடணும்னு ஒருத்தருக்கு ஆசை இருக்கு அப்படின்னா, ஆப்பிளை பார்த்தோன்னே அங்கே அதனுடைய ஆசை வாயில எச்சி ஊறணும். அதை பார்த்தோன்னே அது பக்கத்தில் போகணும், அதை வாங்கணும், சாப்பிடணும்னு தோணணும் மனசுக்குள். அப்போதான் அந்த வினை போகும். அதை ஆப்பிள் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு, இருக்கு உள்ள வினை. அப்போ ஆப்பிளை கொண்டு வந்து இறைவன் முன்னாடி வச்சுட்டாரு இந்த இடத்துல. அதை பார்த்தனே ஆசை எடுத்து சாப்பிட்றோம். சாப்பிடும்போது அந்த சுவை உள்ளுக்குள்ளே இறங்குது இல்லையா? அப்போ அதை அனுபவிக்கிறோம் இல்லையா? அதுவும் இங்கு இன்பம்தான். ஸோ வெளியிலிருந்து அனுபவிக்கக்கூடிய இன்பமும் இங்கு இருக்கின்றது. உள்ளிருந்து வருகின்ற பேரின்பத்தை அனுபவிக்கின்ற இன்பமும் இருக்கின்றது. ஸோ ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுது? அது வாரி வழங்குகின்றது. எங்கிருந்து? மனம் புகுந்து வாரி வழங்குகின்றது. அடுத்து நலம் புகுந்த என்னோடு நாதனை நாமே அப்படின்னு சொல்றது. ஸோ நலம் புகுந்து என்னென்னலாம் ஒரு உயிருக்கு தேவையோ அத்தனை நலங்களையுமே அவருக்குள் புகுந்து அப்படிங்கிறாரு. புகுந்துன்னா உள்ளே புகுதல், எல்லாவற்றையுமே கொடுக்கின்றது. புகுதல் அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து ஏதோ ஸ்பெஷலாக வந்து உள்ளே போகுது போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது புகுந்துன்னா அப்படி புரிஞ்சிக்கூடாது. நாம் அனுபவிக்கக்கூடிய ஒன்றை நுகர்கின்றோம் இல்லையா? இதெல்லாம் புகுதல் தான். இப்போ ஆப்பிளை பார்த்தோன்னே உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் வருது இல்லையா? எங்க இருந்து வந்துச்சு? எண்ணம் உள்ள இருந்து தான் வந்துச்சு. ஆனால் அதை எடுத்து சாப்பிடும் பொழுது அந்த நுகர்ச்சி இருக்கு இல்லையா? அது வெளியில இருந்து தானே உள்ளே வந்தது. ஸோ அது புகுது. அதே போல பேரின்பம், அது உள்ள ஆனந்த நிலை, அது உள்ள இருந்து தான் வருகிறது. ஸோ உள்ளிருந்து வந்து எங்கே புகுகின்றது? உள்ளே அந்த மனம் தானே லயிச்சு போய் நிற்குது அப்படியே அமைதியான நிலையில். ஸோ அதான் புகுதல் என்னது. என்னோடு நாதனை நாமே அப்படின்னு சொல்றாரு. என்னோடு அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த உடம்போடு இருக்கக்கூடிய உயிரோடு. எல்லாவற்றுக்கும் நாதனா தலைவன், எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் தலைவனாக நின்று நாமே அப்படிங்கிறாரு. நாமேனா என்ன? பன்மையில சொல்லலாம். நாமே அப்படின்னா இருவரை குறிக்கும், இல்ல பலரை குறிக்கும். இந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்காங்க. யார் யாரு? ஒன்று உயிரோடு இருக்கக்கூடிய உயிர், இன்னொன்று இறைவன். ரெண்டு பேருமே ஒன்னோட ஒன்னா கலந்து நாமே அப்படின்னு சொல்றாரு. ஒன்றாக கலந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாமே அப்படின்னு சொல்லப்படுறது கூட நம்ம வேறு சில பாடல்களை படிச்சிருப்போம். இறைவன் உள்ளுக்குள்ள கலந்துட்டார்னா தானே இறைவன் என்ற நிலையில நிற்பார் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா இந்த இடத்துல நாமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப தானே இறைவன் என்ற நிலையில இல்லை, உள்ளுக்குள்ள கலந்து இருக்கிறாரு. ஆனால் தனித்தும் அங்கு நிற்கின்றார். இப்ப நமக்குள்ளெல்லாம் இறைவன் இருக்காரு, நமக்கு உள்ளதானே இருக்காரு. அப்ப நம்மளும் நானே இறைவன் என்ன சொல்லலாம் இல்லையா? ஆனா சொல்ல மாட்டோம் இல்லையா? ஏன் சொல்ல மாட்டோம்? உள்ள தனிச்சு நிற்கிறார், உள்ள நாம் தனியாக நிற்கின்றோம். அது போல உள்ள இருந்து இறைவன் இந்த இடத்துல தனித்து நின்று எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து நிலம் புகுந்த ஆதியும் மேல்கொண்ட ஆரே அப்படின்னு சொல்ற. நிலம்னா இந்த உலகம், மண் தத்துவம். அதிலே
புகு புகுந்த அப்படிங்கிற இறைவன் நமக்குள்ள மட்டுமே இங்க புகுந்து இல்ல, இந்த மண்ணிலும் புகுந்துதான் இருக்கின்றார். எப்போதிலிருந்து? ஆதியிலிருந்து. ஆதியிலிருந்து மேல் கொண்ட ஆரே அப்படிங்கிறார். மேல் என்றால் இந்த ஆன்மாவை மேல்நிலைப்படுத்துதல். மேல்நிலைப்படுத்தி அதை ஆட்கொள்வதற்கு ஆரேன்னா வழி இந்த இடத்துல. ஸோ அந்த வழியில் இறைவனை இதை செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு சொல்றார். இப்ப நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இறைவன் இந்த ஆன்ம தத்துவத்தில் இந்த 5 தொழில்களையும் செய்து கொண்டு இந்த மனதிற்குள் புகுந்து இந்த உடம்போடு இருக்கக்கூடிய உயிர் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த வாழ்க்கை முழுவதையும் நன்மை செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இந்த உயிருக்கு, எந்த உயிருக்கு? உடம்போடு இருக்கக்கூடிய உயிருக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கின்றார். இந்த மனதில் புகுந்து அதற்கு தேவையான இன்பத்தை பொழிந்து கொண்டே இருக்கின்றார். அப்ப இன்பம் மட்டும்தானே நம்ம எல்லாருக்குமே வரணும். ஏன் இந்த இடத்துல பல நேரத்துல துன்பம் வருது அப்படின்னா, எது வந்தாலும் சரி இங்க இறைவன் தான்ப்பா கொடுக்குறாரு. இப்போ பாடல்ல சொல்லப்பட்ட கருத்துனா இறைவன் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு, இன்பத்தை பொழிகிறாரு. அப்போ அவர் எதெல்லாம் கொடுக்குறாரோ அது இன்பம் தான். ஆனால் இங்க இன்பம் பல நேரங்களில் வர மறுக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கு நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் தான் அதற்கு தடையாக இருக்கின்றது. ஒரு நகையோ வீடோ வாங்கினா கூட சரி, ஒரு நாள் 2 நாள் தான் உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். நான் வாங்கிட்டேன், சொத்து சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி 3ஆவது நாள் மறந்து போவோம், அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். அதை பாதுகாக்கிறதுலே பாதி கவலை வந்துடும். ஏன்னா நான் எனது என்ற நிலையில் அங்கு கவலை வந்துகிட்டு இன்பம் வரமாட்டேங்குது. இறைவன் இருக்கார் எனக்குள்ள, அவர் தான் இது எல்லாத்தையும் என் ஆசைக்காக என்னுடைய வினைக்காக இதெல்லாம் கொடுக்குறாரு, என் நல்லதுக்காக கொடுக்குறாருன்ற எண்ணம் மட்டுமே அங்க நிலைத்திருக்குமாயில் நிச்சயமாக நம்முடைய மனம் அந்த இன்பத்தை நுகரும். ஸோ அப்படிப்பட்ட அந்த இறை ஆற்றல் என்னென்னலாம் நலங்கள் இருக்கின்றதோ அத்தனையும் இந்த உடம்போடு இருக்கக்கூடிய உயிருக்கு கொடுத்து தலைவனாக இருந்து இந்த உடம்பையும் அது வழிநடத்தி செல்கின்றது. அப்ப இறைவன் எனக்குள்ள மட்டும்தான் இருக்கிறாரா அப்படின்னா இல்ல, நான் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலும் அந்த இறைவன் தான் புகுந்திருக்கின்றார். எப்பொழுது புகுந்திருக்கிறார்? என்னுடைய உடம்புக்குள்ள இருந்தும் இந்த மண்ணுக்குள்ளும் ஆதியிலிருந்தே புகுந்திருக்கிறார். ஏன் உள்ளே இருக்கிறார்? இந்த ஆன்மாவை மேல்நிலைப்படுத்தக்கூடிய அந்த நன்மையின் வழியில் அதை வழி நடத்துவதற்காக உள்ளே இருக்கின்றார். இதுதான் பாடலுடைய கருத்து.